guys, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு Sabi's vlogல 8 inch resin frameல baby details நான் யூஸ் பண்ணி ocean themeல பண்ண போறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெசின் ஃப்ரேம் செய்கிறதுக்கு நான் 8 இன்ச் மோல்டு எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து அதை இந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்தோம்னா அதில் உள்ள சின்ன இந்த ரெசின் ஆர்ட்க்கு தேவையான ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஈபாக்சி டோமோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து நான் இப்போ 2:1 ரேஷியோவில் இந்த ரெசின் அண்ட் ஹார்னர் எடுத்திருக்கேன். இப்போது ஃபஸ்ட் லேயர் செய்கிறதுக்கு 2:1 ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் ரெசின் எடுத்திருக்கேன், 25 கிராம் ஹார்னர் எடுத்திருக்கேன். ரெசினையும் ஹார்னரையும் ஒன்றா போர் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக வர்ற வரைக்கும் நம்ம ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். இப்போது ரெசின் அண்ட் ஹார்னர் ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அதில் இன்னும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து செட்டில் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 ட்ராப்க்கு ரெசின் எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்கு பேக் சைடு வந்து லைட்டாக போர் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும் போதே தெரியும் ரெசின் அண்ட் ஹார்னர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இப்போது ஃபஸ்ட் லேயர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே மோல்டை இன்னொரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ரெசின் க்ளீனரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மோல்டை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓஷன் தீமுக்கு நமக்கு தேவையான பிக்மெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு டார்க் ப்ளூ கலரில் பிக்மெண்ட் தேவைப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா அக்வா க்ரீன். இது ரெண்டுமே நான் வந்து ஒபாக் பிக்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் பேஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு லேயர் வந்து நம்ம சாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஷன் தீமுங்கிறதுனால நான் வந்து பீச்லேருந்தே இந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஒரு பேப்பர் கப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசின் அண்ட் ஹார்னரை போர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீச் மண்ணில் ரெசினை போர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு உரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்வா க்ரீன் கலரில் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர் கப்பில் ரெசினை கொஞ்சமாக போர் பண்ணிவிட்டு இந்த அக்வா க்ரீன் கலரில் உள்ள பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போது அக்வா க்ரீன் கலர் பிக்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு ரெசினில். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் பிக்மெண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கும் நான் ஒரு பேப்பர் கப்பில் தேவையான அளவு ரெசின் போர் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா நான் அந்த பிக்மெண்ட் எடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஓஷன் தீமுக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் லேயர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மோல்டு ரெடியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சாண்டை வந்து ரெசினில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம இதில் கொஞ்சமாக போர் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் அக்வா க்ரீன் கலரில் உள்ள பிக்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து அடுத்து போர் பண்ணிக்கலாம்.
அக்வா க்ரீன் கலரை நல்லாவே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ கலரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் போர் பண்ணிக்கிறேன். இப்போ ஓஷன் தீமுக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பீச் மண் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான சீஷெல்ஸு இதெல்லாமே நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு குட்டி ஸ்டார் ஒன்று வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பீச்லேருந்து எடுத்துகிட்டு வந்த சீஷெல்ஸ்னால் என்கிட்ட நிறையா இருந்துச்சு. அதில் வந்து தேவையானதெல்லாம் நான் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இதில் நடுவில் ஒரு குட்டி பீட்ஸ் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். அதில் இன்னும் வந்து ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து போயிடும். இப்போது நான் இந்த இடத்துல கிராஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன். அதுக்காக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னே யூஸ் பண்ணுறேன். குறிப்பாக இந்த ஓஷன் தீமுக்கு யூஸ் பண்ணுற கிராஸ் எடுத்து நான் இதில் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நம்ம ஒயிட் பிக்மெண்ட் யூஸ் பண்ணி வேவ் க்ரியேட் பண்ணணும். ஸோ 8 ஹவர்ஸ்க்கு இதை நல்லா ட்ரையாக விட்டுடலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. 8 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேவ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2:1 ரேஷியோவில் நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ எங்கெல்லாம் வேவ் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரெசனை வந்து இந்த உடன் ஸ்பூனால் நான் ஒரு லைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது வேவ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ரெசினில் கொஞ்சமாக ஒயிட் பிக்மெண்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா செல் சீரம் வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஏற்கனவே வந்து மோல்டில் ஒரு லைன் வந்து போர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வந்து உடன் ஸ்பூனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு லைன் மாதிரி நம்ம அதில் போர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏர் ட்ரையரை வச்சு அதில் வேவ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வேவ் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் வந்து 2 லைன்ஸ்க்கு ஒயிட் பிக்மெண்ட் கொடுத்துட்டு அதை வந்து நான் வேவ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை 24 ஹவர்ஸ்க்கு அப்படியே ட்ரையாக விட்டுறலாம். ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். நான் வந்து பேபியோட நேம், அப்புறம் அவங்களோட ஆம்பிளிக்கல் கார்டு, ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட், அப்புறம் அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ், அது கூடவே பார்த்திங்கன்னா அவங்களோட 3 ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே வந்து இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க கிளியர் ரெசினை வந்து போர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷ்னலாகவே நான் வந்து ஃபீல் பண்ணேன். என்னோடய பையனோட ஓன் ஃபோட்டோஸ், அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் நானே ப்ரிசர்வ் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. இது நான் ரொம்ப நாளாக வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம்.
நீங்களும் இதே போல் உங்களோட மெமரபிளான திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அப்புறம் கீ செயின்ஸ் இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இப்போ இதுக்கு தேவையான ரெசினை வந்து போர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆனதும் நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி 24 ஹார்ஸ்க்கு அப்புறம் இது நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் உங்களோட மெமரபிளான திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் இந்த மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.